ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்கு வங்கத்தில் கரையேறுமா அமித்ஷாவின் தேர்தல் வியூகம்? தமிழகத்தோடு புதுச்சேரி, கேரளம், அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தல்கள் நடைபெறுகின்றன. கடந்த 14 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கு வங்க முதல்வராக பதவியில் உள்ளார் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி. இந்த முறை நிச்சயம் பாஜக தேர்தலில் வெற்றி பெற்று மம்தாவை வெளியேற்றும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்புகிறார். இதனால் தமிழகத்தை விட மேற்கு வங்கத்தில் பாஜக அதிக கவனம் செலுத்துகிறது. கேரளம், புதுச்சேரி மற்றும் அசாம் மாநில தேர்தல்கள் இம்மாதம் 9ஆம் தேதி முடிந்துவிடும். அதன்பின் மேற்கு வங்கத்தில் 2 வாரம் தங்கி தேர்தல் வேலைகளை கவனிக்கப் போகிறாராம் அமித்ஷா. பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் பிரச்சார கூட்டங்கள், ரோட் ஷோ ஆகியவற்றிற்கு தேதிகளை பாஜக முடிவு செய்து வருகிறது. மத்திய அமைச்சர்கள் பலர் இங்கு பிரச்சாரம் செய்ய அனுப்பப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தை 9 பிரிவுகளாக பாஜக பிரித்துள்ளது. ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு மத்திய அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மூத்த தலைவர்கள் தர்மேந்திர பிரதான், கஜேந்திர சிங், நித்யானந்த் ராய், நிஷிகாந்த் ராய் ஆகியோருடன் உத்தரப்பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், திரிபுரா மாநிலங்களிலிருந்தும் பாஜக தலைவர்கள் மேற்கு வங்கத்தில் முகாமிட்டுள்ளனர். பாஜக ஆட்சிக்கு வந்தால் மீன், மட்டன், முட்டை ஆகியவை தடை செய்து விடுவர், உங்களால் சாப்பிட முடியாது என்று சகட்டமேனிக்கு பிரச்சாரம் செய்து வருகிறார் மம்தா. அடுத்த பாஜக முதல்வர் அசைவ உணவு பிரியர் என்று பாஜக தரப்பில் பதில் பிரச்சாரமும் செய்யப்படுகிறது. இதற்கிடையே தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் வேறு மம்தா அரசை கடுமையாக கண்டித்துள்ளது. சுப்ரீம் கோர்ட் நியமித்த அதிகாரிகளை மம்தா கட்சியினர் சிறைபிடித்தனர். இதை கண்டித்த சுப்ரீம் கோர்ட் இதை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு மம்தாவிற்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமித்ஷாவின் நம்பிக்கை மேற்கு வங்கத்தில் கரையேறுமா? வேல் வாங்க மறுத்த உதயநிதி, குங்குமத்தை அழித்த துரைமுருகன், ஓட்டுக்காக இந்துக்களை இழிவுபடுத்தும் திமுக தலைவர்கள். துணை முதல்வர் உதயநிதி ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் நேற்று இரவு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்துக்கு ஆதரவாக ஓட்டு சேகரித்தார். பேசி முடித்த பின் அவருக்கு கட்சி நிர்வாகிகள் பரிசு பொருட்களை வழங்கினர். அதில் ஒருவர் வேல் வழங்கிய போது அதை வாங்கி அவரிடமே திரும்ப கொடுத்தார். அடுத்த நிமிடமே மற்றொரு நிர்வாகி புத்தர் சிலையை வழங்கியதும் மகிழ்ச்சியோடு வாங்கிக் கொண்டார். இதை பார்த்த பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். இதேபோல் அமைச்சர் துரைமுருகன் விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் நெற்றியில் வைத்த குங்குமத்தை அழித்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் துரைமுருகன் தன் மகன் கதிரானந்துடன் இணைந்து பிரச்சாரம் செய்து வருகிறார். தொகுதிக்குட்பட்ட பொன்னை எடுத்த ஒட்டநேரி விநாயகர் கோவிலில் துரைமுருகன், கதிரானந்த் சாமி தரிசனம் செய்தனர். அப்போது துரைமுருகனுக்கு விபூதி மற்றும் குங்குமத்தை அர்ச்சகர் வைத்து விட்டார். முதலில் அதை தடுத்த துரைமுருகன் அடுத்த சில வினாடிகளில் தன் கைக்குட்டையால் குங்குமத்தை அழித்தார். இது குறித்த வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. துரைமுருகனின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்து அமைப்பினர், கோவிலுக்கு செல்லும் அமைச்சர் குங்குமத்தை கண்டால் ஒதுங்குவது ஏன்? திமுக கூட்டணி கட்சியினர் இந்து கோவில்கள் மற்றும் இந்து சின்னங்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகின்றனர். திமுகவினர் ஓட்டுக்காக மட்டுமே கோவிலுக்கு சென்று நாடகமாடுகின்றனர் என்றனர். அமைச்சர் விரட்டியடிப்பு, திமுக நிர்வாகி சட்டையை பிடித்து விளாசிய பெண்கள். மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதியில் தொடர்ந்து 7வது முறையாக போட்டியிடப் போகிறார். கடந்த 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்த அவர் தொகுதியில் பல இடங்களுக்கு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்.
மெஞ்ஞானபுரம் அருகே கல்விலை கிராமத்தில் அமைச்சர் தன் ஆதரவாளர்களுடன் பிரச்சார வாகனத்தில் சென்று ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் அவரது வாகனத்தை சூழ்ந்தனர். கடந்த 25 ஆண்டுகளாக எங்கள் பகுதிக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது வரை எந்தவித வாக்குறுதியும் நிறைவேற்றி தரவில்லை என கோஷமிட்டனர். பெரியவர்கள் அருமை தாய்மார்களே, வாக்காள வல்லல் பெருமக்களே, உதயசூரிய சின்னம் ஊர்ல இருந்து எல்லாரும் கோயிலுக்கு ஏன் கொடுத்தாலும் வரி இல்லாதவங்க எல்லாம் அன்னைக்கு போனா போல அவங்களுக்கு வலை குத்து கொடுப்பா அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் என்ற வாகனத்தை மறித்து பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வாகனம் அங்கிருந்து வேகமாக கிளம்பி சென்றது. பிரச்சார வாகனத்தின் பின்னால் சென்ற அவரது ஆதரவாளர்களையும் விடாமல் விரட்டிச் சென்ற பெண்கள் ஒருவரின் சட்டையை பிடித்து இழுத்து எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் என கேள்வி எழுப்பினர். அவர்களிடம் திமுக நிர்வாகி உமரி சங்கர் சமரச பேச்சு நடத்தினார். தேர்தல் முடிந்ததும் கல்விளையில் உள்ள கோவிலை நாங்கள் முழுமையாக கட்டித்தருவோம் என அவர் உறுதியளித்தார். அவரிடம் கையெடுத்து கும்பிட்ட பெண்கள் சிலர் எங்கள் ஊர் கோவிலை நாங்களே கட்டிக்கொள்வோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என கூறினர். பெண்களிடம் சரவெடி கேள்வியால் திணறி போன திமுக நிர்வாகிகள் அங்கிருந்து வேகமாக வெளியேறி தப்பிச் சென்றனர். அமைச்சர் வாகனத்தை மறித்து பெண்கள் நடத்திய போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தோளிலிருந்து கையை எடுங்க, அமைச்சரிடம் சீறிய திமுக எம்எல்ஏ. உதயநிதி தங்கிய ரிசார்ட்டில் நடந்தது என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் தொகுதியில் தற்போது எம்எல்ஏவாக இருப்பவர் திமுக மாவட்ட செயலர் பிரகாஷ். அவருக்கு மீண்டும் சீட் வழங்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் மேயர் சத்யாவிற்கு சீட் வழங்கப்பட்டது. கடந்த 2016 தளி தொகுதியில் வென்ற பிரகாஷ் 2021 தேர்தலில் ஹோசூர் தொகுதிக்கு மாற்றப்பட்டார். தற்போது வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிட திமுக தலைமை அழுத்தம் கொடுத்தது. ஆனால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் தொகுதி மாற முடியாது என பிரகாஷ் மறுத்ததால் சீட் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 31ஆம் தேதி தளி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ராமச்சந்திரன், ஹோசூர் தொகுதி திமுக வேட்பாளர் சத்யா, வேப்பனஹள்ளி திமுக வேட்பாளர் சீனிவாசன் ஆகியோரை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். இரவில் சூளகிரி அருகே உள்ள ஒரு ரிசார்ட்டில் தங்கினார். ரிசார்ட்டில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, திமுக எம்எல்ஏ பிரகாஷ் இருவரும் இருந்தபோது பிரகாஷ் தோள் மீது கையை போட்டு சக்கரபாணி பேச முயன்றார். உடனே என் தோள் மீது கையை போட்டுதான் இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டீங்களே என பிரகாஷ் கொந்தளித்ததோடு கையை எடுக்குமாறு அமைச்சரிடம் கூறியுள்ளார். இதனால் சக்கரபாணி அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூறுகையில், மீண்டும் பிரகாஷுக்கு சீட் கிடைக்காமல் இருப்பதற்கு கிருஷ்ணகிரி பொறுப்பு அமைச்சராக உள்ள சக்கரபாணிதான் காரணம் என்ற தகவலால் பிரகாஷ் கடும் அதிருப்தியில் உள்ளார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் பிரகாஷ் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்காத அமைச்சர் சக்கரபாணி தற்போது பிரகாஷுக்கு துரோகம் செய்துவிட்டதாக அவரது ஆதரவாளர்கள் கருதுகின்றனர் என்றனர்.
பொற்கொடிக்கு விசிக ஆதரவு, கூட்டணி கட்சியே இப்படியா? திமுக தலைமை கடும் அதிர்ச்சி. அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் திருவிக நகர் வேட்பாளர் பொற்கொடிக்கு விசிகவினர் ஆதரவு தெரிவிப்பதால் திமுக வேட்பாளருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சென்னை திருவிக நகர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்தார். திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்துள்ளார். அதேபோல் தாவேகாவைச் சேர்ந்த வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவும் தனிப்பட்ட முறையில் பொற்கொடிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் 2024 கொலை செய்யப்பட்ட நிலையில் பொற்கொடி தனது கணவர் கொலைக்கு நீதி கோரி நிற்பதாக பிரச்சாரம் செய்து அனுதாபம் தேடி வருகிறார். அதே நேரம் திமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ ரவிச்சந்திரன் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியில் விசிக இடம்பெற்றிருந்தாலும் பொற்கொடிக்கு விசிகவினர் மறைமுகமாக ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் மற்றும் கானா பாடகர்கள் வாயிலாக விசிக ஓட்டுகளை பொற்கொடிக்கு பெற்றுத்தர முயற்சிகள் நடந்து வருகின்றன. அதிமுக கூட்டணியில் பாமக இருப்பதால் வன்னியர் சமூக ஓட்டுகளும் கணிசமாக பொற்கொடிக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. இது திமுக தரப்பில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எங்க வேட்பாளருக்கு குறி பாதுகாப்பு கொடுங்க, பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதியில் முரளி சங்கரை வேட்பாளராக அறிவித்துள்ளேன். அவர் கூட்டணி கட்சி தலைவர்களையும் முக்கிய பிரமுகர்களையும் சந்திக்க நேற்று முன்தினம் காலை சென்றுள்ளார். அப்போது முரளி சங்கரை பின்தொடர்ந்த 30க்கும் மேற்பட்ட நபர்கள் அவரை வழிமறித்து காரிலிருந்து கீழே இறக்கி அசிங்கமான வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். இனி தொகுதிக்குள் வந்தால் வெட்டி கொலை செய்து விடுவோம் என மிரட்டியுள்ளனர். பாமகவை அபகரிக்கும் நோக்கத்தில் இந்த தேர்தலை பயன்படுத்துபவர்கள் உண்மையான பாமக தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருப்பதால் தோல்வி பயம் தரும் ஆத்திரத்தில் நான் அறிவித்த வேட்பாளரை மிரட்டியுள்ளனர். தமிழகம் முழுக்க எங்கள் வேட்பாளர்கள் மிரட்டப்பட்டு வருகின்றனர். சமூக வலைதளங்களில் அநாகரிகமாகவும் அச்சுறுத்தும் வகையிலும் பதிவிடுகின்றனர். எங்கள் தேர்தல் பணிகளை முடக்கவும் சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். எங்கள் வேட்பாளர்கள் அனைவருக்கும் தேர்தல் கமிஷனும் போலீசாரும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என ராமதாஸ் கூறியுள்ளார். சினிமாக்கார பயலே, விஜயை சீண்டும் TN 2026 படம், இப்படியும் ஒரு காட்சி இருக்கா? நடிகர் தம்பி ராமையா மகன் உமாபதி இயக்கியுள்ள படம் TN 2026. நட்டி நடராஜ் நாயகனாக நடித்துள்ளார். தம்பி ராமையா, MS பாஸ்கர் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். வரும் 10ஆம் தேதி வெளியாக உள்ள இந்த படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியானது. அதில் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்துள்ள விஜயை கிண்டலடித்து காட்சிகள் உள்ளன. தங்க நட்சத்திரம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நட்டி நடராஜின் தோற்றம் விஜய் போலவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் அரசியலுக்கு வரும் நாயகனை பார்த்து, சினிமாக்கார பயலே, இது தமிழ்நாடுடா, வாழ ஆசைப்படு தப்பில்ல, ஆள ஆசைப்படுறையே இது தப்பு இல்லை என்பது போன்ற வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. இதோடு நின்றுவிடவில்லை. தங்க நட்சத்திரம் கதாபாத்திரம் நடிகை ஒருவருடன் வலம் வருவது போலவும் காட்சிகள் இருப்பது தாவேக்காவினரை கோபப்படுத்தியுள்ளது. படத்துக்கு எதிராக விமர்சித்து வருகின்றனர். மேலும் அந்த படத்தை பார்க்க வேண்டாம் என கட்சியினருக்கு தாவேக்க நிர்வாகிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தாவேக்க நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கூறுகையில், தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற படங்கள் வெளியாவதை மத்திய தணிக்கை குழு நிறுத்தியிருக்க வேண்டும். தேர்தல் விதிமுறைகளை மீறி இப்படத்தை வெளியிடுவது வேதனை என்றார். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு தடை விதித்துள்ள தணிக்கை வாரியம் அவரை அசிங்கப்படுத்தும் இந்த படத்தை எப்படி வெளியிடலாம் என தாவேக்க நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து படக்குழு கூறுகையில், TN 2026 படம் விஜயை விமர்சித்து உருவாக்கப்படவில்லை. விஜய் ஒரு சிங்கம், நாங்கள் அவரை எப்படி கிண்டலடிக்க முடியும்? இந்த படம் கடந்த அக்டோபர் மாதமே உருவானது. தற்போதைய அரசியல் சூழ்நிலைக்கும் படத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றனர். டயோசீசன் நிர்வாகி வேட்பாளர் பிஷப்புகள் கண்ணசைவில் தேர்வு, பேனருக்கு செருப்பு மாலை அணிவித்து காங்கிரசார் எதிர்ப்பு. கேரள CSI பிஷப் பரிந்துரையில் விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் அறிவிக்கப்பட்டது அத்தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 28 தொகுதிகளில் விளவங்கோடு வேட்பாளராக பிரவீன் என்பவர் அறிவிக்கப்பட்டார். அத்தொகுதியில் போட்டியிட சிட்டிங் MLA தாரகை கட்பட், தமிழக காங்கிரஸ் பொதுச் செயலர் ரமேஷ்குமார் உள்பட 60 பேர் விருப்ப மனு அளித்தனர். குளச்சல் தொகுதியில் தற்போதைய MLA பிரின்ஸுக்கு பதிலாக தாரகை கட்பட்டிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. விளவங்கோடு தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பிரவீன் CSI தென்னிந்திய கேரள டயோசீசன் நிர்வாகியாக உள்ளார். கட்சிக்கு தொடர்பில்லாதவரை வேட்பாளராக நிறுத்தியது காங்கிரஸ் கட்சியினரிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அவர்கள் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் தலைவர்களின் படம் இடம்பெற்ற துணி பேனருக்கு செருப்பு மாலைகள் அணிவித்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸை கேரளாவுக்கு விற்ற துரோகிகளுக்கு செருப்பு மாலையுடன் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறோம் என சமூக வலைதளங்களில் காங்கிரசார் பதிவிட்டுள்ளனர். இதுகுறித்து விளவங்கோடு காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: கேரளாவிலும் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலர் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். அங்குள்ள அனைத்து கிறிஸ்தவர்களின் ஓட்டுகளும் முழுமையாக காங்கிரசுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தங்கள் அமைப்பைச் சேர்ந்த பிரவீனுக்கு சீட் தர வேண்டும் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், காங்கிரஸ் பொதுச் செயலர் KC வேணுகோபால் ஆகியோரிடம் சிஎஸ்ஐ பிஷப்புகள் சிலர் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த லோக்சபா தேர்தலின் போது விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் MLA விஜயதாரணி பதவி விலகி பாஜகவில் இணைந்தார். அதைத் தொடர்ந்து நடந்த இடைத்தேர்தலில் தாரகை கட்பட்டிற்கு சீட் வழங்கப்பட்டது. அவருக்கு கத்தோலிக்க பிஷப் பரிந்துரை செய்தார். விளவங்கோடு தொகுதியை பொறுத்தவரை பிஷப்புகளின் கண்ணசைவில் வேட்பாளர் தேர்வு செய்யப்படுகிறார். இது நிர்வாகிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்தனர்.